ஸோ ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரிமோட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கோசம் S3 பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பக்கெட்டை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கெட் நேம் என்ன மாதிரி கொடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா dev terraform state இல்லாட்டி ரிமோட் ஸ்டேட் ஜிடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வர்ஜினியா லொக்கேஷன்லேயே இருக்கட்டும். ஸோ இதை வந்து பப்ளிக்ல இருக்க பார்த்துட்டு பப்ளிக்ல இருக்கு. ஸோ பக்கெட் வெர்ஷனிங் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்றேன். ஸோ இந்த பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி உங்களோட டெராஃபார்ம் அப்ளை பண்றப்போ உங்களோட ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் ஃபைல் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஸ்டேட் ஃபைலுக்கு உங்களுக்கு பேக்கப்பும் கிடைக்கும், அதை வெர்ஷனிங்கும் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் கிரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பக்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நான் விசுவல் ஸ்டுடியோ கோட்ல போய்க்கிறேன். ஸோ இதுதான் வெர்ஷன் டாட்டு. ஸோ இதுல வந்து இந்த கிட்டப் போய்க்கலாம். டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் இதுல போனீங்கன்னா வெர்ஷன் டாட் டிஎஃப்ல பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட S3 பக்கெட் நேம் dev terraform இதையும் காப்பி பண்ணிட்டு இந்த பக்கெட் நேம்ல இந்த பக்கெட் நேம் கொடுத்துக்கலாம். இது கீழே இருக்கிற கீ வேல்யூ அப்படின்றது நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது dev என்விரான்மெண்ட்னா இங்க dev, இதுவே Q என்விரான்மெண்ட்னா Q என்விரான்மெண்ட் TF ஸ்டேட் ஃபைல் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல். ஸோ இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ டெர்மினல். ஸோ டெராஃபார்ம் init ஓகேங்களா? ஸோ எனக்கு இனிஷியலைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது லாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன காட்டுதுன்னு பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லி கான்ஃபிகர் த பேக் அண்ட் S3. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக் எண்டை தான் உங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணும். இந்த பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஓகே என்ற பட்சத்தில் போகும்போது தான் உங்களுக்கு பிளக்இன்ஸ் அப்படின்றது டவுன்லோட் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்க டெராஃபார்ம் யூனிட் அதெல்லாம் கொடுக்குறப்போ இந்த பேக் அண்ட் இனிஷியலைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு நடந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது உங்களோட வெர்ஷன் டாட் டிஎஃப்ல இருந்திருக்காது. ஓகேங்களா? So next Terraform validate ப்ரோ லிஸ்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே,
இது கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். Okay. So Terraform, apply, auto, approve. ஓகேங்களா? ஸோ இது கிரியேட் ஆகிறப்போ நம்ம கன்சோல்ல போயிட்டு ஸ்டேட் ஃபைல் ஸ்டோர் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டேட் ஃபைல் கன்சோல்ல ஸ்டோர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு டெவ் கீ வேல்யூ டெவ் அதுக்குள்ள terraform.tf ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம ஷோ வர்ஷனிங் அப்படின்ட்டு இங்க காமிச்சோம்னா இது வரையும் ஒரு வாட்டி தான் ரன் ஆயிருக்கு. ஸோ அதனால வர்ஷனிங் அப்படின்றது நடக்கல. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா T2 டாட் மைக்ரோல இருந்து T2 டாட் ஸ்மால் மாத்திட்டு திரும்பியும் சேவ் பண்ணிட்டு நான் terraform init terraform apply auto approve. ஓகேங்களா? ஸோ எனக்கு 2 சேஞ்ச் ஆயிருக்கு. இது அப்ளை ஆகி முடியட்டும். நமக்கு இன்னொரு டிஎஃப் டாட் ஸ்டேட் ஃபைல ஒன்று கிரியேட் ஆயிருக்கும்.
ஸோ ஓகே. ஸோ அது ரன் ஆகட்டும். நம்ம ஸ்டேட் ஃபைல் பார்ப்போம். அதுக்குள்ள ரிமோட் ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரிமோட் ஸ்டேட் ஃபைல் வித் ஸ்டேட் லாக்கிங். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட் ஃபைல் வித் ஸ்டேட் லாக்கிங்கை நம்ம ஏன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டீம்ல ஒருத்தர் தான் இன்ஃப்ராவை ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஒரு 2 பேர் இல்ல ஒரு 3 அட்மின்ஸ் இருப்பாங்க இன்ஃப்ரா டீம்ல. ஸோ அவங்க 3 பேருமே ஒரே கோடுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அட்மின் 1 அப்படின்றவரு அவரு லோக்கல்ல ஃபைலை வச்சு ரன் பண்ணாருன்னா அவரோட ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது லோக்கல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்போ அட்மின் 2 அட்மின் 3 அப்படின்றவங்க ஆக்சஸ் அவங்களால அதே என்விரான்மெண்ட்டை அவங்களால எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஏன்னா terraform.tf ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது அவங்க லோக்கல்ல இருக்காது. ஸோ இதை ஓவர் கம் பண்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட் ஃபைல நம்ம ரிமோட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ ரிமோட்டா ஸ்டோர் பண்றதுனால 3 பேருமே அந்த ஸ்டேட் ஃபைல ஆக்சஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் 1 ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இப்போ அட்மின் 1 அட்மின் 2 அட்மின் 3 3 பேருமே சேம் டைம் ஒர்க் பண்றாங்கன்ற பட்சத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெராஃபார்மோட ஸ்டேட் ஃபைல் அப்படின்றத வந்து கரப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து சேம் டைம் ரன் பண்றப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து கரப்ட் ஆக ஆரம்பிச்சிடும், எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷனிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஸ்டேட் லாக்கிங் வித் டைனமோ டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் லாக்கிங் அப்படின்றது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அட்மின் ஒன் அப்படின்ற ஒரு டெராஃபார்ம் அப்ளை பண்ணாங்கன்னா ஸ்டேட் லாக் ஆகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது அப்ளை ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரையும் அட்மின் 2 அட்மின் 3 இவங்களால டெராஃபார்ம் அப்ளை அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணவே முடியாது. அதை ஓவர் ரைட் பண்றதுதான் இந்த ஸ்டேட் லாக்கிங் வித் டைனமோ டிபி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ நம்ம S3 பதிலா கிட்ல கூட இது புரியல. S3ல தான் ஸ்டோர் பண்ணணும்ல, கிட்ல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல நம்ம டெராஃபார்ம் ஃபைல். இல்ல இப்போ நம்ம டெராஃபார்ம்ஸ் டிஎஃப் ஸ்டேட் ஃபைல தான் ஸ்டோர் பண்றோம். கோடை வந்து நீங்க கிட்ல வச்சுக்கலாம், கிட்லாப்ல வச்சுக்கலாம். உங்களோட கோடு எல்லாத்தையுமே எங்க வேணா எந்த என்விரான்மெண்ட்ல வேணா வச்சுக்கலாம் வெர்ஷன் கண்ட்ரோல்ல. ஓகே ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கோடை வந்து நீங்க கிட்டப்ல எப்படி புஷ் பண்ணுவீங்க, மேனுவலா தானே புஷ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஏன் S3 பக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ S3 பக்கெட்ன்றது ஒரு ஸ்டோரேஜ். இதுவே அசூர் எடுத்தீங்கன்னா பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஜிசிபி எடுத்தீங்கன்னா கூகுள் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் நம்ம ஃபைல ஸ்டோர் பண்றதுனால இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ அட்மின் 1 அப்படின்றவர் ரன் பண்றப்போ அவருக்கு லாக் ஆயிடும். சேம் டைம் அட்மின் 2 அப்படின்ற ஒரு ரன் பண்றப்போ அவரோட டெராஃபார்மோட ஃபைல் வந்து லாக் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவரால் டெராஃபார்ம் யூனிட் எந்த கமெண்ட்டுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் டெராஃபார்ம் போஸ்ட் அன்லாக் கமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை யூஸ் பண்ண முடியும். இதே நம்ம ஒரு டெமோவோ அப்கமிங்ல பார்ப்போம். ஓகேங்களா? இது வரையும் கிளியர் இல்ல? இப்போ நம்ம டைனமோடிபி பார்த்துடலாமா? ஓகே. இது ரன் ஆகி முடிஞ்சிருச்சா? ஸோ ஓகே. இப்போ வர்ஷனிங் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எனக்கு வர்ஷனிங் வந்துருச்சா? இதுதான் எனக்கு லாஸ்டா ரன் ஆன வர்ஷனிங். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்னோட என்விரான்மெண்ட்டை நான் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறேன். ஸோ என்விரான்மெண்ட் டிஸ்ட்ராய் பண்ண தேவையில்ல. ஸோ நான் இப்போ டைனமோ டிபி தான் லாக் பண்ண போறேன். ஸோ ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே வச்சிருக்கேன். ஸோ இது ஒண்ணுமே இல்லை. இதை நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் டைனமோ டிபி அண்டர்ஸ்கோர் டேபிள். இந்த டைனமோ டிபி மூலியமா தான் நம்ம லாக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம S3 பக்கெட் நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல ஒரு டேபிள். அதே மாதிரி இந்த இடத்துல டெராஃபார்ம் டிவ் ஸ்டேட் டேபிள் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கன்சோல்ல போயிட்டு இந்த லாக்கிங்கை வந்து கிரியேட் பண்ணலாம். டைனமோ டிபி create a table name. ஸோ பார்ஷியல் கீ அப்படின்றது என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாக் ஐடி. இந்த லாக் ஐடி அப்படின்றது யூனிக்கான நேம். ஓகேங்களா? இந்த ஐடி கொடுத்தா உண்டி தான் உங்களுக்கு டைனமோ டிபி லாக்கிங் அப்படின்றது ஆகும். இதே ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும். இதை வேற எந்த ஃபார்மேட்லயும் நீங்க கொடுக்க கூடாது. ஓகேங்களா?
ஸோ செகண்ட் பார்ஷியல் கீ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. டிஃபால்ட் செட்டிங்லேயே போயிடுறேன். கிரியேட் டேபிள். ஓகே, எனக்கு பார்ஷியலி கீ லாக் ஐடி அப்படின்னு வந்துருச்சு. கிரியேட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திரும்பியும் EC2 இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு வேரியபிள்ல போயிட்டு t2.micro அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெராஃபார்ம் init. இப்போ டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் ஃபைலை சேவ் பண்ணல. ஸோ டெராஃபார்ம் ஓகேங்களா. ஸோ நான் ஏன் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா அக்யூரிங் ஸ்டேட் லாக்கிங்னு அப்படின்னு வருது. ஓகேங்களா. ஸோ எனக்கு பிளான் அப்பயே என்னோட ஸ்டேட் அப்படின்றது லாக் ஆயிடுச்சு. ஸோ லாக் ஆனது அப்புறமா தான் ரன் ஆக ஆரம்பிச்சது. இதுவே நான் அப்ப ஃபைலை சேவ் பண்ணாம கொடுத்தப்போ எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அக்யூரிங் ஸ்டேட் லாக் அப்படின்றது ஆகல, டைரக்டா எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் இதை பண்ணி காமிச்சேன். ஸோ நான் இப்போ டெராஃபார்ம் அப்ளை ஆட்டோ அப்ரூவ் ஓகேங்களா. ஸோ எனக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேம் டைம் யாராவது இதே ஸ்டேட் ஃபைல வச்சு வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ரன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஆல்ரெடி இனிஷியலைசிங் இஸ் ஹேப்பனிங், ஸோ யுவர் ஃபைல் ஹஸ் பின் லாக்டு அப்படின்ற மாதிரி எரர் த்ரூ பண்ணும். கிளியரா இது டெராஃபார்ம் ரிமோட் ஸ்டேட் அண்ட் லாக்கிங் ஓகே கிளியரா? சார் இப்ப அட்மின் 1 ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அட்மின் 2க்கு அந்த எரர் ஷோ ஆகுமாங்க சார்? அததான் இப்ப சொன்னேன், எரர் அடிக்கும். ஓகே ஓகே சார். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியுதுமா? சார் அந்த அட்மின் 2க்கு எந்த அட்மின் ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற எந்த யூசர்ன்றது காட்டுமாங்க சார்? அதுக்கு அந்த டீடைல்ஸ் காட்டாது. ஓகே. சரி, அது வந்து டெராஃபார்மோட இன்டெலிஜென்ஸ் இருக்காது. ஓகேங்களா. ஃபைல் எங்க இருக்கு, எதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது டெராஃபார்முக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ பேக் அண்ட் இனிஷியலைஸ் முடிக்கட்டும். ஸோ டெராஃபார்ம் பிளான், இந்த பிளான் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்னைக்கு என்ன எரர் அடிக்குது? எரர் அக்யூரிங் த ஸ்டேட் லாக். இப்ப கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஒரு அட்மின் 1, இது அட்மின் 2. இப்போ அட்மின் 2 ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு எரர் த்ரூ பண்ணுச்சு. இப்போ அதுக்கு அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகேங்களா? ஸோ இப்போ அட்மின் 1 ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்பி அங்க டெராஃபார்ம் பிளான் கொடுத்தேன்னா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஓகே, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்ச அப்புறமா தான் இது ரன் ஆகும். ஸோ சேம் சைமல்டேனியஸா ரன் ஆச்சுன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி எரர் த்ரூ பண்ணிடும். இது கிளியரா உங்களுக்கு? ஓகேங்களா? ஒரே ஒரு டவுட். எனக்கு வந்து ஏன் இது பண்றது புரிஞ்சுது, பட் எதுக்காக டைனமோ டிபி யூஸ் பண்றதுன்னு புரியல. இல்ல, சி உங்களோட நீங்க டெராஃபார்ம்ல ஒர்க் பண்றது மெயின் ஃபைல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கோடை விட டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம்ல டிசைர்ட் அண்ட் கரண்ட் ஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிசைர்டு ஸ்டேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கோட்ல என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து டிசைர்டு ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட டிசைர்ட் ஸ்டேட்ல ஒரு செக்யூரிட்டி குரூப், 2 செக்யூரிட்டி குரூப், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து டெராஃபார்ம் பிளான் ஸோ இப்போ எனக்கு என்ன காட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இந்த டிசைடும் உங்க கன்சோல்லையும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நான் அங்கே ஒரு EC2 கொடுத்த மாதிரி இங்கே ஒரு EC2 இருக்கும், ஒரு செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால இது வந்து உங்களோட டிசைர்டு ஸ்டேட்டு, இது வந்து கரண்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா? இப்போ நான் கரண்ட் ஸ்டேட்ல என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன்னிங் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நான் சேஞ்ச் பண்றேன். ரெண்டுத்துலயும் ஒரு டேக் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? என்விரான்மெண்ட் டெவ் நான் புதுசா ஒரு டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேஞ்சஸ் பண்ணாம நான் பிளான் பண்ணப்ப என்னாச்சுன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த கான்ஃபிகரேஷனோடையும் கிளவுடோடையும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன்லையும் உங்க கிளவுடோட கான்ஃபிகரேஷனும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நான் ஒரு டேக் ஆட் பண்ணதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக் அப்படின்றது சேஞ்ச் ஆக போகுது. ஸோ எத்தனை சேஞ்ச் அப்படின்ட்டு அந்த நம்பரை காட்டும். இப்போ ஒரு டேக் ஆட் பண்ணதுனால 1 to change அப்படின்ட்டு காட்டும். ஓகேங்களா? நான் 2 டேக் ஆட் பண்ணதுனால 2 to change. எத்தனை EC2 இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் கவுண்ட்? ஓகே, 2 கொடுத்துருக்கேன். கிளியரா?
ஸோ நீங்க இந்த லாக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம் அப்படின்றதும் இங்க இருக்கும். ஸோ EC2 VM1ல என்விரான்மெண்ட் டேவ் டெவ் அப்படின்ற டேக் ஒன்று இந்த கான்ஃபிகரேஷன்ல இல்லாம கிளவுட்ல இருக்கு. நான் அதை ரிமூவ் பண்ண போறேன். அதே மாதிரி EC2.VM.0 இது இன்னொரு EC2 இதுலயும் இது ஒன்று ஆட் இருக்கு. இதையும் நான் ரிமூவ் பண்ண போறேன்னு வருது. இது வரையும் கிளியரா? ஸோ இந்த பர்பஸுக்கு தான் லாக்கிங் சிஸ்டம். லாக்கிங் சிஸ்டம்ன்றது வந்து இந்த ஸ்டேட் ஃபைல கரப்ட் ஆச்சுன்னா உங்களோட என்விரான்மெண்ட் இந்த பிஹேவியர் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் உங்களோட கரண்ட் கான்ஃபிகரேஷனையும் அந்த ஸ்டேட் ஃபைலையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டேட் ஃபைல் கரப்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லாமே ரீக்ரியேட் தான் ஆகும். எஸ் சார். புரியுதுங்களா? ஸோ ரியல் டைம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல எல்லாம் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இந்த மாதிரி கரப்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றத வந்து எல்லா கிளவுட்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. கிளியர்? இதுல வந்து இக்னோர் சேஞ்சஸ்ன்றது நம்ம எனேபிள் பண்ணாம இல்ல அது விட்டுட்டோம்னா இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து லைஃப் சைக்கிள் பிஹேவியர். ஓகே, அது நம்ம இங்க ஆட் பண்ணிருந்தோம்னா நமக்கு அந்த அதை ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டாக்ஸ் சேஞ்சஸ் இக்னோர் பண்றோம். நான் ஃபார் Changes. எக்ஸாம்பிளுக்கு நான் டெவ் வந்து பண்ணி காமிச்சேன். ஸோ இது எப்படி அந்த இதையும் கரண்ட் அந்த என்விரான்மெண்ட் கிளவுடையும் எப்படி வேரி செக் பண்ணுது அந்த ஸ்டேட் ஃபைல் மூலியமா அப்படின்றத தான் காமிச்சேன். நீங்க டெவ் செக்யூரிட்டி குரூப் இது எல்லாத்தையுமே இக்னோர் சேஞ்சஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இக்னோர் சேஞ்சஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா நீங்க கிளவுட்லயே போய் ஆட் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ரிமூவும் ஆகாது அந்த ரிசோர்ஸ். அது உங்களுக்கு அது எரராவே த்ரூ பண்ணாது, அது கன்சிடரே பண்ணாது, அது வெரிஃபையே பண்ணாது. ஓகே ஓகே சார் இன்னொரு டைம் ஏன் டைனமோ டிபி யூஸ் பண்றது மட்டும் சொல்லுங்க சார், எனக்கு கிளியரா புரியல சார். இல்லங்க, இப்போ ஸோ டைனமோ ஃபர்ஸ்ட் ரிமோட் ஸ்டேட் லாக்கிங் புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுங்க சார். அது ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம லோக்கலா இருந்த TF ஸ்டேட் ஃபைல்ல S3 பக்கெட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம். என்ன பர்பஸ்க்கு மூவ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நானும் ஆக்சஸ் பண்ணணும், நீங்களும் ஆக்சஸ் பண்ணணும். உங்களோட லோக்கல் ஃபைல்ல ஸ்டேட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களால சேஞ்சஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அத ஓவர் ரைட் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்டேட் ஃபைல்ல ஸ்டோர் கிளவுட்ல வச்சுட்டு இப்போ நான் 2 கன்சோல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. ஸோ அப்போ இதே மாதிரி இந்த கோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணனா உங்க லோக்கல்ல இருந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ admin 1, admin 2, admin 3 எத்தனை அட்மின்ஸ் வேணாலும் உங்களோட என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இது ஸோ நானும் இப்போ சேஞ்சஸ் பண்றேன் கோட்ல, நீங்களும் சைமல்டேனியஸா கோடு சேஞ்ச் பண்றீங்க. நான் EC2ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க செக்யூரிட்டி குரூப்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் டைம் டெராஃபார்ம் யூனிட் பிளான் அப்ளை கொடுக்கறப்போ ஒரே ஸ்டேட் ஃபைல்ல தான் நம்ம 2 பேருமே ஒர்க் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோல ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது கரெக்டா ஆரம்பிச்சிடும். ஒரு அந்த ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா சோ உங்களுக்கு ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க திரும்பியும் அப்ளை பண்ணி திரும்பியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரிசோர்ஸை டெராஃபார்ம் மூலியமா உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போதைக்கு ஒரு EC2 2 செக்யூரிட்டி குரூப் இருக்கு. ஆனா ரியல் டைம்ல எத்தனை IAM யூசர்ஸ் நிறைய ஒரு 50-60 ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா 60 ரிசோர்ஸையும் நீங்க தேடி 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 போய் மேனுவலா டெலீட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போதைக்கு நம்ம 3 ரிசோர்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? எத்தனை செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கும், கிளவுட் ஃப்ரண்ட்னா எத்தனை ரெக்கார்ட் செட்ஸ் இருக்கும், CADR பிளாக்ல நிறைய ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு சப்நெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால கோடு மூலியமா அதை ரிசோர்ஸை நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதை அந்த ஸ்டேட் ஃபைலை செக்யூர் பண்றதுக்கோசம் லாக் பண்றோம். ஒன்ஸ் அது இப்ப நானும் சேம் டைம் ஒர்க் பண்றேன், நீங்களும் சேம் டைம் ஒர்க் பண்றீங்க, நானும் நீங்களும் சேம் டைம் அப்ளை பண்றப்போ எனக்கு இதுல இருந்து ஒரு API கால் அப்படின்றது டெராஃபார்ம் கிளவுடுக்கு போயிட்டு அந்த கிளவுட்ல இருந்து AWS கன்சோலுக்கு போகும். அதே மாதிரி உங்களோட API கால் ரிக்வஸ்ட் வந்து API போயிட்டு கிளவுடுக்கு போகும். ஸோ யார் ரிக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் போதோ அவங்களுக்கு லாக் ஆயிடும். ஸோ அப்போ நீங்க அந்த மீன் டைம்ல நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு எதுவுமே நடக்காது, இந்த எரர் த்ரோ பண்ணிடும். இந்த எரர் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சம்படி இஸ் ஒர்க்கிங், அதுல ஸ்டேட் ஃபைல் வந்து லாக்ல இருக்கு, அதனால இப்போதைக்கு உங்களால பண்ண முடியாது. சோ இதுவே நான் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். கிளியரா?
ஓகே சார். ஓகே, வேற யாராவது டவுட் இருக்காது? ஸ்டேட் லாக்கிங்க்கு வந்து அதர் தென் டைனமோடிபி வேற ஏதாவது ரிசோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல, இது வந்து ஜஸ்ட் டேபிள். ஓகே DynamoDB ஒண்டி தான் லாக்கிங் சிஸ்டம். ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ டெராஃபார்ம் ஸ்டேட்ல போயிட்டு இப்போ 0702 போனீங்கன்னா ஸ்டேட் கமெண்ட்ஸ் சில கமெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டேட் கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் ஷோ, டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ், டெராஃபார்ம் பிளான் அப்படின்றது உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும். இது வந்து இன்டர்னலா உங்களோட நீங்க ஒவ்வொரு வாட்டி டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுக்குறப்போ இன்டர்னலா உங்க ரிசோர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் என்ன நீங்க கேட்டீங்க, அந்த ஃபோர்ஸ் அன்லாக் பண்றது இதுதான். ஸோ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் அதை இமிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா டெராஃபார்ம் போஸ் ஐஃபன் அன்லாக் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் டெயின்ட் அன்டெயின்ட் அப்ளை டார்கெட் கமெண்ட். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டேட் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம இனிஷியல் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்து பேசிக் 5 கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே கிரியேட் அண்ட் டெஸ்ட்ராய் பர்பஸ் கோர்ஸ். இது எல்லாமே ஸ்டேட் ஃபைல மேனேஜ் பண்றதுக்கான கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஸோ இப்போ டெராஃபார்ம் ஷோ அப்படின்னு போட்டோம்னா, ஸோ எனக்கு ரிமோட்ல இருந்து ஸ்டேட் ஃபைல எடுத்துட்டு வந்து ஃபெச் பண்ணி எனக்கு அந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல எனக்கு இங்க ஜேசன் லாங்குவேஜ்ல காமிக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இது டிஸ்பிளே பண்றதுக்கு எஸ்டி பக்கெட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுனால இது கொஞ்சம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஜேசன் மெத்தட்ல இதுதான் என்னோட டிஎஃப் ஸ்டேட் ஃபைல். ஸோ இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல வெரிஃபை பண்ணணும்னு நீங்க கிராஸ் செக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களோட டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது லோக்கலா இருக்கும். நீங்க இங்கிருந்து பார்த்துட்டு ஓபன் பண்ணி அப்படியே டைரக்டா வெரிஃபை பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன எனக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் கிரியேட்டர் இருக்கு, அதோட பப்ளிக் ஐபி என்ன, பிரைவேட் ஐபி என்ன, அதோட டிஎன்எஸ் பப்ளிக் டிஎன்எஸ் என்ன, இதெல்லாமே பார்த்துருந்தீங்க. ஸோ இதுவே ரிமோட் ஸ்டோர் அப்படின்றப்போ டெராஃபார்ம் ஷோ மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் ஆட்டோ அப்படி. ஓகேங்களா? ஸோ மெயின் டைம்ல நான் இன்னொரு S3 பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். S3 பக்கெட் கூட கிரியேட் பண்ண தேவையில்ல, நம்ம அந்த கீ நேம் மாத்தினாலே போதும். version.tfல இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம், டெவ்னு கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து ஸ்டேட் கமெண்ட்ஸ்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் சேவ். ஓகே, இது டெஸ்ட் ஆகி முடியும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். என்னோட பேக் எண்ட் அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி டெவ் அப்படின்ட்டு கீ இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஸ்டேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு கீ கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் பண்ணிட்டு டெராஃபார்ம் init ஸோ நீங்க பேக் எண்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஐஃபன் கான்ஃபிகர் அப்படின்னு கொடுக்கணும். சரி. ஓகே. ஸோ இப்போ டெராஃபார்ம் பிளான். ஸோ கன்சோல்ல போயிட்டு இப்போ பக்கெட் போய் ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த கீயே கிரியேட் ஆயிருக்காது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டெராஃபார்ம் ஷோ அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஏதாவது ஃபைல் ஃபெச் பண்ணுமா? ஏன்னா எனக்கு ஃபைலே கிரியேட் ஆகல. ஓகேங்களா? அதனால எனக்கு எதுவுமே ஷோ பண்ணாது. இதுவே நான் டெராஃபார்ம் அப்ளை -auto -approve ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு டெராஃபார்ம் ஷோ எனக்கு ஸ்டேட் ஃபைல் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரோம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த டெராஃபார்ம் ஸ்டேட் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா டெராஃபார்ம் ஷோ அப்படின்ற கமெண்ட் மூலியமா உங்களோட ஸ்டேட் ஃபைலை இங்கே நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ். ஸோ கிட்டப்ல எல்லாமே இருக்கு. கிட்டப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டெராஃபார்ம் ஃபோர்ஸ் அன்லாக் அப்படின்றது எதுக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ டெராஃபார்ம் ஷோ பார்த்துட்டோம். இப்போ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ்ன்றது வந்து ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்பெக்ட் ஸ்டேட்டுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல
ஸோ அது டெராஃபார்ம்ஸ் ரிஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு கமெண்ட் மூலியமா நடக்கும். இது வந்து ரீகவுன்சில் வயா ஸ்டேட் ஃபைல். ஓகேங்களா, இதுவும் உங்களோட ஸ்டேட் ஃபைல்ல ஒர்க் பண்ற மாதிரி தான். ஸோ எப்போல்லாம் நீங்க ஸ்டேட் ஃபைல்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஒரு ட்ரிஃப்ட் ஏதாவது நடக்குதுன்னா இந்த டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் மூலியமா நீங்க எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இந்த டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்படின்றது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அப்டேட் லோக்கல் ஸ்டேட் ஃபைல்ஸ் அகைன்ஸ்ட் த ரியல் ரிசோர்ஸ் இன் கிளவுட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைடு ஸ்டேட் அப்படின்றது வந்து உங்களோட லோக்கலோட டெராஃபார்ம். எந்த ஃபைல் எல்லாம் .tf ஃபைல்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அது வந்து லோக்கல் டெராஃபார்ம், அதுதான் டிசைடு ஸ்டேட். எது எல்லாமே கிளவுட்ல இருக்கோ அது எல்லாமே கரண்ட் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டெராஃபார்ம் கமாண்ட் பிளான் அண்ட் இது எல்லாத்தையுமே வச்சு எப்படி ரிஃப்ரெஷ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டேக் அப்படின்றத கன்சோல்ல நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஓகேங்களா, இதை நான் கன்சோல்ல சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இதை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல clear terraform plan ஸோ இப்போ என்ன சேஞ்ச் அப்படின்றது எனக்கு காட்டும். ஓகேங்களா, 1 to change அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, ஏன் 1 to change அப்படின்னு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் கன்சோல் மூலியமா ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா இது என்னோட ஸ்டேட் ஃபைல்ல இல்ல. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் ஓகேங்களா, இப்போ எனக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, டெராஃபார்ம் ஷோ கொடுத்து ஸ்டேட் ஃபைலை ஃபெச் பண்றேன். சார் இந்த டெராஃபார்ம் ரெஃப்ரெஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு பழைய ஸ்டேட் ஃபைல் பேக்கப் இருக்கும்லங்க சார், அதுவும் நம்ம கிளவுட்ல பேக்கப் சார் பேக்கப் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ இந்த ஸ்டேட் ஃபைலை வந்து நான் ஒரு வாட்டி தான் கொடுத்துருப்பேன். இதை நான் ஒரு வாட்டி தான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வர்ஷனிங் எனேபிள் பண்ணல, அதனால பேக்கப் ஆகும். வர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா பேக்கப் ஆயிடும். ஓகே ஓகேங்களா, ஸோ எனக்கு லாஸ்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமாண்ட்ல 11:57 நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண டைமும் 11:57 டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ். ஓகேங்களா, ஸோ இப்போ 2 மினிட்ஸ் முன்னாடி தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். அதோட பேக்கப் ஃபைலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது அப்டேட் ஆகும்.
கிளியரா? ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் ஷோ போட்டேன்னா, ஸோ இந்த டெராஃபார்ம் ஷோ போட்டதுல என்னோட ஸ்டேட் ஃபைல்ல ஈஸிக்கும் அந்த டேக் அப்படின்றது ஆட் ஆயிருக்குமே ஆட் ஆயிருக்காது? இந்த டேக் அப்படின்றது எனக்கு ஆட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? கிளியரா? எஸ் ப்ரோ. இப்போ என் ஸ்டேட் ஃபைல்ல நான் ரிஃப்ரெஷ் கமெண்ட் கொடுத்ததுனால எனக்கு இந்த ஃபைல் அப்படின்ற ஆட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் டெராஃபார்ம் பிளான் கொடுத்தப்போ 1 to சேஞ்ச் அப்படின்ட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ டெராஃபார்ம் பிளான் கொடுத்தேன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ப்ரோ உங்க என் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ல தான் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ எது பண்ணாலுமே இப்போ வெர்ஷனிங்ன்றது அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணதுனால அது அப்டேட் ஆகல, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட்டை நம்ம கமெண்ட்ஸ்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்த மாதிரி வெறும் ஒரு EC2 2 செக்யூரிட்டி குரூப் தான் இருக்கு. ஸோ இதுவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். மினிமம் 50 ரிசோர்ஸ்ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? 50+ ரிசோர்சஸ் இருக்கும். ஸோ அதுல பர்டிகுலர் ரிசோர்ஸோட ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி ஃபெச் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே காட்டும். ஸோ நம்மளதுல வந்து ஒரு EC2 2 செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு EC2 2 செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம 3 அப்படின்றதுனால இதை ஈஸியா பார்த்துப்போம். இதுவே 50 60 50 60 ரிசோர்ஸ் இருக்கு. அதுல எனக்கு ஒரோட ரிசோர்ஸ் வந்து டீட்டெயிலா எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டெராஃபார்ம் ஸ்டேட் ஷோ AWS instance டாட் இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸோட என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ ஏதாவது ட்ரபிள் ஷூட்டிங், ஸோ இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ப்ராப்பரா பிஹேவ் பண்ணல, மால் ஃபங்க்ஷனிங் வருது, ஏதாவது ரிக்வஸ்ட் டைம் அவுட் வருதுன்ற பட்சத்துல இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்க கலெக்ட் பண்ணி உங்க நெட்வொர்க் டீமுக்கு கொடுப்பீங்க. ஸோ அவங்க இந்த நெட்வொர்க் போர்ட்டெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கான்ட்டு அவங்க சைட்ல இருந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ட்ரபிள் ஷூட்டிங் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க பைப்லைன்ல பண்ண மாட்டீங்க. ஒரு ஜம்ப் பாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஜம்ப் பாக்ஸ் இருக்கும். அது இது மாதிரி லினக்ஸ் மிஷினா தான் இருக்கும். அந்த லினக்ஸ் மிஷின்ல தான் நீங்க எல்லாத்தையுமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து உங்க நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கும். இது ஒரு கிளியரா? நெக்ஸ்ட், ஒரு ஃபுல் ஸ்டேட் பார்த்தாச்சு, ஸ்டேட் கமெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட் மூவ் கமெண்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கமாண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டெராஃபார்ம்ல ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை நீங்க மூவ் பண்றதுக்கோசம் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ரியல் டைம்ல நாட் அக்செப்டபிள்.
ஓகேங்களா? இது வந்து ரியல் டைம் கான்செப்ட்ல எந்த இடத்துலயுமே இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஆனா இந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால இதை காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஐட்டத்த வந்து மேட்ச் பண்ணி அட்ரஸ் பண்ணி மூவ் பண்றப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னவோ அதுதான். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது வந்து வெரி டேஞ்சரஸ் கமாண்ட், வெரி அட்வான்ஸ்டு யூசேஜ் கமாண்ட். இது வந்து அன்பிரடிக்டபிள் இஃப் கான்செப்ட் இஸ் நாட் கிளியர் அபவுட் Terraform ஸ்டேட் ஃபைல், மெயின்லி டிசைர்டு ஸ்டேட் அண்ட் கரண்ட் ஸ்டேட். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சினாரியோல ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி திங் ஒர்க்டு வெல் இன் ஒன்லி லோயர் என்விரான்மெண்ட். லோயர் என்விரான்மெண்ட் எல்லாமே நடந்தா தான் ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி சேஞ்சஸ்ல கை வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மூவ் ட்ரை கமாண்ட் அப்படின்ட்டு இந்த இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பொறுமையா 1 by 1 ரிக்வஸ்டா எடுத்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது ரெண்டுமே சேம் கமாண்ட் தான். இந்த ஐஃபன் ட்ரை ரன் அப்படின்றது வந்து உங்களுக்கு செக்யூரா ரன் ஆகும், அது டைம் எடுத்துக்கும். இதே ஸ்டேட் மூவ் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் myEC 2.0 அப்படின்றது நம்ம இதையே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸ்டேட் லிஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, Terraform ஸ்டேட் மூவ் ஆல்ரெடி இதை எடுத்துட்டு போயிட்டு பேஸ் பண்ணிட்டு திரும்பியும் இதை நேமை வந்து நான் மாத்துறேன். என்ன மாத்துறேன்னு பார்த்தீங்கன்னா VM-new அப்படின்னு நான் மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சேஞ்ச் பண்ணது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ல ஒரு பேக்கப் ஃபைல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அந்த பேக்கப் ஃபைல் அப்படின்றது வந்து நேம் ரீநேம் அப்படின்றது மாறி இருக்கும். ஸோ Terraform ஷோ ஸோ இன்ஸ்டன்ஸ் நேம் மாறி இருக்கா? ஸ்டேட் ஃபைல் இன்ஸ்டன்ஸ் நேம் மாறி இருக்கா? ஸோ என்னோட இன்ஸ்டன்ஸ் நேம் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூன்றது நம்ம ஆட் பண்ணது. ஓகேங்களா? கிளியரா? இது ரிமூவ் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டு புரிஞ்சுதா? So move வந்து only for renaming the resource. ஆமா. ரிசோர்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிசோர்ஸ் லெவல்ல, மெட்டாடேட்டா லெவல் கிடையாது, ரிசோர்ஸ் லெவல்ல. ஓகே. ஸோ இது எதுவும் AWS லெவல்ல இம்பாக்ட் ஆகாதுல்ல உங்களுக்கு? இன்ஸ்டன்ஸ் எல்லாம் இம்பாக்ட் இது ஆகாது. ஜஸ்ட் ஸ்டேட் ஃபைல்ல நீங்க உங்களுக்கு தேவையான சம்டைம்ஸ் ஏதாவது ஸோ எண்ட் ஆஃப் த டே Terraform கோட் வந்து ஹியூமன்ஸ் தான் எழுத போறாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறது அப்படின்றது இருக்கும். சம்டைம்ஸ் அந்த நேமிங் கன்வென்ஷன்ன்றது எல்லா ப்ராஜெக்ட்லயுமே ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் அந்த மாதிரி சினாரியோல எங்கேயாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிலீஸ் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு ஆடிட்டிங் அப்படின்றது நடக்கும். ஓகே. ஸோ அந்த டைம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஃபைண்ட் பண்ணாங்கன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கோசம் தான். ஓகே. இப்போ நம்ம இந்த கமெண்ட் நம்ம பண்றதுக்கு பதிலா கோட்லயே டைரக்டா போயிட்டு அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம மாடிஃபை பட்டு திரும்ப புஷ் பண்ணிட்டு நம்ம Terraform பிளான் கொடுத்து அப்ளை பண்ணாலே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிருது. ஆமா. இது வந்து ஸ்டேட் ஃபைலோட நேம் சேஞ்ச் பண்றது பட் இது வந்து நமக்கு பெருசா இம்பாக்ட் இது இல்லைங்க. ஆமா ஆமா. இது ஒரே இதுல 50 ஹோஸ்ட் டைம்ஸ் இருக்குதுன்னா 50மே ஒரே இதை வச்சு பண்ண முடியாது இல்ல.
ஸோ இது வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஐஃபோன் நியூ ஐஃபோன் 01 சம்திங் நம்ம என்ன மென்ஷன் அது பண்றோமோ அது மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இது ஆட் ஆகணும். ஸோ பட் நம்ம ஒவ்வொருத்துக்கும் நம்ம மாடிஃபை பண்ணணும், ஹோஸ்ட் டைம் சேஞ்ச் பண்றோம், வேற ஏதாவது மாடிஃபை பண்றோம்னா ஸோ கோட் லெவல்ல தான் நம்ம பே பண்ணணும். ஆமா. ஓகேங்களா? ஸோ இதுவரை நம்ம பார்த்தது ஸோ ஸ்டேட் பார்த்தாச்சு. ஸோ ஃபோர்ஸ் அன்லாக் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ நான் அட்மின் 1 அப்படின்றத ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இமிடியேட்டா அதை அன்லாக் பண்ணி நான் என்னோட இதை ரன் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேஸு. ஸோ அப்போ யூஸ் பண்றது தான் டெராஃபார்ம் ஃபோர்ஸ் அன்லாக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெராஃபார்ம் டெயின்ட் அப்படின்னா என்ன, அன்டெயின்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ டெராஃபார்ம் டெயின்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் இப்போ நீங்க ஒரு கியூபர்நெட்டிஸ்ல என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்கன்ற பட்சத்துல ஸோ ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஒரு 5 நோடு இல்லை ஒரு 4 நோடு ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல எனக்கு இந்த கிளஸ்டரோட நோடு ஸ்பெசிபிக் நோடு வந்து எனக்கு டிராபிக் இன்புட் வரவே இல்லை, அவுட்புட்டும் போக மாட்டேங்குது, மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நான் மேனுவலா ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆனா மேனுவலா ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது எரர் அடிக்கும். ஸோ நீங்க டெராஃபார்ம் திரும்பியும் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட்டும் டிசைர்டு ஸ்டேட்டும் மேட்ச் ஆகுதுன்றனால ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோல டெராஃபார்ம் டெயின்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெயின்ட் அப்படின்ற இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் இதை வந்து நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரிசோர்ஸை டெயின் பண்ணலாம். ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ டெராஃபார்ம் டெயின்ட் AWS underscore instance dot my EC2 VM new. ஓகேங்களா? சாரி, typo mistake. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த AWS instance dot my EC2 VM new 0 has been marked as a taint. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் ஷோ அப்படின்னு நான் கொடுத்து என்னோட ஸ்டேட் ஃபைலை புல் பண்றேன். இப்போ என்னோட ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது அப்டேட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் ஃபைல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ரிசோர்ஸ் ஹேஸ் பீன் டெயின்டட் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸ் டெயின்டட் அப்படின்னு வருதா? ஸோ இந்த டெயின்டட் அப்படின்றனால என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ், ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் கொடுத்தனா எனக்கு ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது.
ஓகேங்களா? ஸோ நான் சேஞ்ச் பண்ணனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கிரியேட் ஆகுது, ஒண்ணு டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பியும் இதை அன்டைட் பண்றேன். ஸோ திரும்பியும் அன்டைட் பண்றதுக்கு என்ன கமெண்ட்னா, சேம் கமெண்ட் தான். கிளியர் டெயின்ட் பதிலு அன்டெயின்ட். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸில் ஒரு ஸ்பெசிபிக் ரிசோர்ஸை நீங்க டார்கெட் பண்ணி அதை டெலீட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இந்த டெயின்ட்டை அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளியரா? which means EC2 instance complete terminate ஆயிட்டு ரீக்ரியேட் ஸோ மேனுவலா ரீஸ்டார்ட் பண்ற கணக்கு தான். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ இது பெஸ்ட் வந்து Kubernetes அந்த மாதிரி இருக்க ரிசோர்ஸ். நாட் ஒன்லி Kubernetes. நீங்க ஒரு EC2 நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் அதை ஹேங் ஆகுது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ எனக்கு என்னோட EC2 இல்லாட்டி என்னோட Kubernetes இப்போ ஒர்க்கர் நோட்ஸ்ல என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த நோடு வந்து என்னோட டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலா டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண ரிசோர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் டீம் வந்து ஏதாவது கோரிஸ் எழுதுவாங்க. அந்த கோரிஸ் எழுதுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிக்வஸ்ட் டைம் அவுட் அடிக்கும். ஸோ அவங்க அப்போ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர் நோட்ஸ் இல்ல கிளஸ்டர் லெவல்ல எனக்கு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதுவே நீங்க கன்சோல்ல தான் நீங்க அதை மேனேஜ் பண்றீங்கன்ற பட்சத்துல ஃபைன், கன்சோல்ல பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க டெராஃபார்ம் மூலியமா இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்வேஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு டூ டைரக்டா கோட்லயே சேஞ்சஸ் பண்றது. கரெக்டுங்களா? ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு கன்சோல் ஆக்சஸே கிடையாது. எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கன்சோல் வியூ பண்றதுக்கு எனக்கு ஆக்சஸ் கிடையாது. எதுவாக இருந்தாலும் என்னோட பைப்லைன் என்னோட கோட்ல இருந்த கிட்லாப்ல தான் என்னோட கோட் சேஞ்சஸ் எல்லாமே நான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அன்டைட் ஹஸ் பின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ டெராஃபார்ம் ஷோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெயின்டன் இருந்தது, இப்போ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டெயின்டன் அப்படின்னு இருந்துச்சுங்களா? ஸோ இப்போ டெயின்ட் அப்படின்றது இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு ஸோ டெராஃபார்ம் என்ன பார்த்தப்போ டெராஃபார்ம் ஸ்டேட் மூவ் லிஸ்ட் ஷோ மூவ் பார்த்துட்டோம். ஸ்டேட் ரிமூவ் கமெண்ட் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் ரிமூவ் கமாண்ட் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஐட்டமை நீங்கள் ஸ்டேட் ஃபைல்லேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் EC2 இன்ஸ்டன்ஸை நான் ஸ்டேட் ஃபைல்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் அப்படின்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ ஒரே கோட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் ரிமூவ் AWS இன்ஸ்டன்ஸ் EC2 சாரி ரிமூவ் ஒரு எரர் அடிக்கும். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லி ரிமூவ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் ஓகேங்களா? எனக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸே எனக்கு லிஸ்ட்லேயே காட்டல. அதே மாதிரி டெராஃபார்ம் ஷோ கொடுத்தீங்கன்னா எனக்கு டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல்ல இருந்து அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸோட இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கும்.
இது எதுக்கு பண்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேங்களா? வெறும் செக்யூரிட்டி குரூப் மட்டும் தான் இருக்கும். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது ஸ்டேட் ஃபைல்ல. ஸோ நான் இப்போ Terraform first நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Terraform ஸ்டேட் ரீப்ளேஸ் ப்ரொவைடட் கமாண்ட். இந்த ரீப்ளேஸ் ப்ரொவைடட் கமாண்ட் அப்படின்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசோர்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மூவ் பண்றது. ஓகேங்களா? இப்போ Terraform ஸ்டேட் புல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலா உங்களோட இதை வந்து டவுன்லோட் பண்றீங்க. உங்களோட ரிமோட் ஸ்டேட்ல இருந்து அதை மேனுவலா உங்க லோக்கலுக்கு டவுன்லோட் பண்றீங்க. அதை வந்து லோக்கல் ஸ்டேட் ஃபைலா நீங்க யூஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் ஸ்டேட் ஃபைல புஷ்ஷும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் நம்ம கிட்டில் எப்படி க்ளோன் பண்ணி புஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது Terraformோட ரிமோட் ஸ்டேட் ஃபைல்ல இருக்கிறத புல் பண்றது, புஷ் பண்றது. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு வாட்டி அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ admin 1 ஒர்க் பண்றப்போ admin 2வும் ஏதாவது ரிக்வஸ்ட் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு லாக் ஆயிடும். லாக் ஆகுறப்போ அவங்களுக்கு ஒரு லாக் ஐடி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபோர்ஸ் அன்லாக் பண்றதுக்கு Terraform ஃபோர்ஸ் அன்லாக் அந்த லாக் ஐடி இங்க போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அவர் ரன் பண்ணிட்டு இருக்க மெயின் டைம்லயே நீங்க Terraform உங்களோட கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெயின்ட்டும் பார்த்தாச்சு, அன்டெயின்ட்டும் பார்த்தாச்சு. இது கிளியரா? இதுவரையும் கிளியரா தான் டவுட் இருக்கா? ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க ஸ்டேட் ரிமூவ்ல சொல்லிருந்தீங்கல்ல, ம், ஆர்எம். அதுல ஆமா. வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஸ்டேட் ஆர்எம் கொடுத்து அந்த இன்ஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணா நமக்கு கன்சோல்ல இருந்தே அது ரிமூவ் ஆயிருமா? கன்சோல்ல இருந்து ரிமூவ் ஆகுது, ஸ்டேட் ஃபைல்ல இருந்து ரிமூவ். ஸ்டேட் ஃபைல்ல இருந்து ரிமூவ் ஆகும். சோ ஆமா. அதனால என்ன ரியல் டைம்ல என்ன ஸோ நமக்கு ரியல் ஃபேக்டர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மேனுவலா வந்து இங்க ஒரு ஒரு S3 பக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு லாக் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும். அதுக்கப்புறம் அது வேணாம்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆடிட்டிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது யாருமே யூஸ் பண்ணல, இதை ரிமூவ் பண்ணிட்டு தான். ஸோ அதை வந்து அவங்க மேனுவலா டெலீட் பண்ணாங்கன்னா பைப்லைன் திரும்பி ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் ஃபைல ரிமூவ் பண்ணிட்டு அது மேனுவலா டெலீட் பண்ணிட்டு இங்க கோட்ல இருந்து அந்த இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப பைப்லைன் ரன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டா? மேனுவலா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட்ல இருந்து கமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க? கோட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம், இல்ல கமெண்ட்டும் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே கமெண்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம அப்ளை கொடுக்கணும்ல, பிளான் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு தான் ஸ்டேட் ஃபைல் மாறிடுச்சு இல்ல. ஓகே. ஸ்டேட் ஃபைல்ல இல்லாதனால நம்ம எதுவுமே ரன் எதுவும் பண்ண பண்ண தேவையில்ல. அது தேவையில்ல. considered. ஆமா, ஓகே. கமெண்ட் ஆர் ரிமூவ் பண்ணா போதும் கோட்ல. ஆமா. இந்த இன்ஸ்டன்ஸோட இத கோட வந்து எடுத்து விட்டீங்கன்னா போதும். நீங்க எதுவுமே அதே ஸ்டேட் ஃபீல்டுக்குள்ள 4-5 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா இப்ப ரிமூவ் பண்ணும்போது 4மே போயிடும்ல. ஆமா. பர்டிகுலரா இத இன்ஸ்டன்ஸை மட்டும் ரிமூவ் பண்றதுன்னு எப்படி ஸ்டேட் ஃபைல்ல இருந்து? இப்போ நான் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சேன். இல்ல நீங்க வந்து அந்த ஸ்டேட் ஃபைலோட என்டர் நேம் தானே கொடுத்தீங்க, அந்த ஸ்டேட் ஃபைல்லே ரிமூவ் பண்ணீங்க. ஆமா. ஓகேங்களா? அந்த ஸ்டேட் ஃபைலுக்குள்ள இப்ப சப்போஸ் அந்த ரிசோர்சஸ் ஒரு 10 ரிசோர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ம். அதுல 2 இது வந்து இப்போதைக்கு யூஸ் கிடையாது. ஸோ அந்த 2 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும், ஸ்டேட் ஃபைலே ரிமூவ் பண்ணணும், ஃபுல்லா டெர்மினேட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம நீங்க சொல்ல போற ரிமூவ் கமாண்ட் வச்சு அது 2 எப்படி ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு நீங்க Terraform taint கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ டெயிண்ட்னாலுமே அந்த என்டையர் எல்லாமே தானே வருது உங்களுக்கு. எது So என்டையர்? அந்த டெயிண்ட் கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணாலும் இப்ப அந்த என்டையர் ஸ்டேட் ஃபைலுக்கு தான் அது அப்ளை ஆகுது. அது உள்ள இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகும். ஆமா. பர்டிகுலர் 2 ரிசோர்ஸ் மட்டும் தான் எப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல சிவா, Terraform taint அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் 4 இன்ஸ்டன்ஸுமே இந்த கவுண்ட் அப்படின்ற மெத்தட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல 4மே தனித்தனியா கவுண்டே கொடுக்காம வேற வேற என்ன simple. அப்ப 4மே பட் கொடுத்தா எல்லாமே ஒரே ஸ்டேட் ஃபைலுக்குள்ள இருக்குது கிரியேட் பண்ணும்போது. எண்ட் ஆஃப் த டேல இதுதான் உங்களோட ரூட் டைரக்டரி.
இந்த ரூட் டைரக்டரியில் என்ன கோடெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஸ்டேட் ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆக போகுது. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு இங்க இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ம். இது மாதிரி ஒரு 5 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 5 EC2 இன்ஸ்டன்ஸையும் நீங்க ஸ்டேட் ஃபைல்ல ரிமூவ் பண்ணணும்னா 5 இல்ல, அது 5ல 1 ரிமூவ் பண்ணணுமா? ஆமா. ஸோ ஓகே, சரி நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காமிக்கிறேன். சரி ஓகே. ரெண்டு, 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இது வந்து 1, 2, ஸோ டெஸ்டே முடியட்டும்.
மைக்ரேட் ஸ்டேட் நிறைய வரும். ஓகே, நான் அது டார்கெட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டிங் பிளான் அப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட் ஆப்ஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெராஃபார்மோட ஏதாவது சப்செட் ரிசோர்ஸ்க்கு இல்லாவிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் டார்கெட் பண்ணி அதை வந்து ரிகவரிங்க இல்லை மிஸ்டேக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா அது லிமிடேஷன் மூலியமா இந்த டார்கெட் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மோர் ஓவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது வந்து ஸோ இந்த டார்கெட் அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிலேட்டட் டு கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம வந்து 2 சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து லெட்ஸ் மேக் 2 சேஞ்சஸ். நான் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு டெமோவா பண்ணி காட்டுறேன். ஒரு சேஞ்சை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேஞ்ச் 3 அப்படின்றது வந்து ஒரு ஈஸி டு ரிசோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதை டார்கெட் பண்ணி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து நான் மெச் பண்ண போறேன். ஒரே நிமிஷம் ரிஷி, நான் கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிடுறேன். இன்வைட் அனுப்பிச்சு. ஸோ ஓகேங்களா? இதுக்கு லாஸ்ட் டெமோ இது முடிஞ்சுதான் லேட் ஆகுது.
ஸோ ஓகே, இப்போ நீங்க என்ன கேட்டிருந்தீங்க, இப்போ நான் ஒரு 3 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த 3 EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நீங்க டார்கெட் பண்ணி ரிமூவ் பண்ண சொன்னீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஸோ அதாவது நம்ம ஸ்டேட் ஃபைல்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம்ல, இப்போ ஸ்டேட் ஃபைலுக்குள்ளே நம்ம ரிமூவ் பண்ணும்போது நான் கேட்டேன். அதான் ஸ்டேட் ஃபைல்ல இருந்து தான் ரிமூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது கிரியேட் ஆகட்டும். ஓகே. ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் போடுறேன். ஸோ இதுல எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ டெராஃபார்ம் லோக்கல்லே தான் கிரியேட் இருக்கு, நீங்க இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இன்ஸ்டன்ஸ்ல இதுல 3ல எந்த இன்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் 1 and 2 அப்படியே வச்சுட்டு இந்த AWS இன்ஸ்டன்ஸ் மை EC2 VM நான் ரிமூவ் பண்றேன். அது ஸ்டேட் ஃபைல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது டேட்டா. ஓகேங்களா? மை EC2 VM. அது கீழே மை EC2 VM1, அது கீழே மை EC2 VM2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மை EC2 VM அப்படின்றத ஸ்டேட் ஃபைல் மூலியமா நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ டெராஃபார்ம் சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகுமா, இல்லை ஒரே ஸ்டேட் ஃபைல் எல்லா விஎம்ஸும் கிரியேட் ஆகாது? இல்லைங்க, எல்லாமே ஒரே ஸ்டேட் ஃபைல்ல தான் எல்லா ரிசோர்ஸுமே மேனேஜ் பண்ணும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகாது. ஆகுங்களா? அப்படின்னா இப்போ ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு ஸ்டேட் ஃபைல் மாதிரி கிரியேட் ஆயிருக்குது இல்லை? இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க. இப்போ நீங்க எத்தனை ஸ்டேட் ஃபைல் உங்களுக்கு காமிச்சேன் நான்? ஒரு 5 இருந்துச்சு அதுல, 5 to 6. ஒரு ஸ்டேட் ஃபைல்ல 5 ரிசோர்ஸை காமிச்சேன். Okay, ஸோ தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேட் ஃபைல், அந்த ஸ்டேட் ஃபைல்ல உங்க இன்ஃப்ராவோட எல்லா இதுவுமே இருக்கும். கரெக்டா? கிளியரா? ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டார்கெட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸை ஸோ நியூ event இல்லை, மை EC2 VM.
ஸோ எல்லாத்துக்கும் இப்போ நீங்க பார்த்த எல்லாத்துக்குமே official.com அஃபிஷியல் லிங்கோட ரெஃபரன்ஸ் பேஜஸை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் இந்த அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணி நீங்க இன்னும் மோர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் என்ன டீட்டெயிலாக படுறது இது எல்லாமே வித் எக்ஸாம்பிளோட இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் பேஜில் இருக்கும். இதே வந்து நம்ம பார்க்குற எல்லா செஷன்லையுமே இதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிட்டப்பை போக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டார்கெட்டிங் ரிசோர்ஸஸ் அஃபெக்டட். ஸோ இப்போ டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் ஒரே நிமிஷம். சாரி, நான் பிளான் கொடுத்துட்டேன், டெராஃபார்ம் அப்ளை கொடுங்க. ஓகே, இதுவரையும் பார்த்தது எல்லாமே கிளியரா? சோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட், நீங்க ஸ்டேட் லிஸ்ட் பண்ணும்போது அகைன் அந்த இன்ஸ்டன்ஸ் இல்ல அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். சோ ஃபர்ஸ்ட் இத முடிச்சிடுறேன். இன்னும் எனக்கு கிளியரா இல்ல. அந்த ஸ்டேட்டோட சேஞ்ச்க்கும் ஸ்டேட் ரிமூவ் நம்ம யூஸ் பண்றோம். அப்ளை டார்கெட் அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. சாரி, கிட்டப்ல கோடு தப்பா போட்டிருக்கேன், அதை சேஞ்ச் பண்ணி புஷ் பண்ணிடுறேன். ஸ்டேட் லிஸ்ட் டெராஃபார்ம் ஸ்டேட் ரிமூவ் ஸோ விஎம். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லி ரிமூவ்டா. ஸோ திரும்பியும் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ இப்போ விஎம் 2 வேணும்னா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ விஎம் 2. ஓகேங்களா? ஸோ திரும்பியும் டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ விஎம் 2வும் ரிமூவ் ஆயிருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ நாளைக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ப்ரொவிஷனர். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து லோக்கல் பேக்எண்ட், ஒன்று ரிமோட் பேக்எண்ட். அதே மாதிரி ப்ரொவிஷனர்ல பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபைல் ப்ரொவிஷனர், ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர், லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர், நல் ரிசோர்ஸ். இந்த நல் ரிசோர்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல ஒரு இது என்னன்றதை நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க இந்த நல் ரிசோர்ஸ். இந்த ப்ரொவிஷனர்ன்றது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க, எல்லா கம்பெனிலுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் டெராஃபார்ம்ல இருக்கு, ஆனா இதை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஆனா அந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்றத உங்களுக்கு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவரையும் கிளியரான செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனி டவுட்? பரத், ஒரு டவுட். அப்ளை டார்கெட் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த அந்த கோடே டார்கெட் வித் ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் இல்ல நம்ம இல்ல, கொடுக்க. ஆக்சுவலி அது ரிமூவ் தான். நான் பட் GitHub அது நமக்கு இப்ப லிஸ்ட் பண்ணும்போது அந்த இது ஒர்க் ஆகுது, லைக் லிஸ்ட் ஆகுது இல்ல அந்த ரிசோர்ஸ். நான் அடிச்ச கோடு வந்து தப்பு, அப்ளை கிடையாது, அது ரிமூவ் தான். நான் அதை தான் சொன்னேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டு GitHubல சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த GitHub ரெஃபரன்ஸா வச்சு பார்த்ததுனால அதை அப்படியே நான் பார்க்காம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ் 1 வந்துருச்சா?
ஸோ விஎம் அப்படின்றது ரிமூவ் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் VM2 அப்படின்றது ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்க காட்டுதுங்களா? வெறும் VM 2 செக்யூரிட்டி இது ஸ்டேட் ரிமூவ் ஃபைன். அது ஸ்டேட் ஃபைல்ல ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ ஓகே, நான் கேக்குறது வந்து அப்ளை டார்கெட் பர்టిక్యులர் டார்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்றோங்கிறது பார்த்தோம்ல. அது டார்கெட்டை தானே நீங்க சொல்றீங்க. ஸோ டெராஃபார்ம் ரிசோர்ஸ் வந்து அந்த டார்கெட் இங்க வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்னா, ஒரு ரொட்டீன் ஆப்ரேஷனை நீங்க அன்டிடெக்ட் கான்ஃபிகரேஷனா டிப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூ டேக் நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது என்விரான்மெண்டல் dev.1 அப்படின்ற ஒரு டேக் எங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப் லெவல்ல இல்லாட்டி ஒரு இன்ஸ்டன்ஸ் லெவல்ல அந்த டேகை வந்து நீங்க டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்காது. ஸோ இதை வந்து டெராஃபார்ம் பிளான்ட் அந்த டார்கெட் AWS EC2 VMல கொடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் அந்த என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அதை ஆட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இதை வந்து நாளைக்கு நான் டைம் இருந்துச்சுன்னா இது ஒரு டெமோவே நான் காமிச்சிடுறேன். இது ஒரு 2 இது minutes. டெமோவா காமிங்க. ஏன்னா ஆ, இது இல்ல கிளியரா நாளைக்கு காட்டுறேன். எனக்கு இப்போ இன்னொரு செஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதனால. ஷியோர். ஓகேங்களா? இது 2 minutes டெமோ தான். இதே கோட்லயே நாளைக்கு நான் காமிச்சிடுறேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நாளைக்கு நமக்கு டைம் இருக்கு. ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து பெரிய கான்செப்ட். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஒரு 20 minutes முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. எனக்கு இன்னொரு கிளாஷ் ஆகுது, அதனால. ஷியோர். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் என் நம்பரும் குரூப்ல போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. கால் பண்ணி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், எனக்கு மெசேஜ் பிங்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயானே கூப்பிடுவேன். ஓகேங்களா? GitHub லிங்க் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். நான் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.